அண்மைச் செய்தி பட்டினப்பாக்கம் கடற்கரையில் யாரும் செல்ல வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியிருந்த நிலையில் ஏராளமானோர் ஆபத்தை உணராமல் செல்ஃபி எடுத்து மகிழ்கின்றனர். இது தொடர்பான விவரங்களை நேரடியில் தர இருக்கிறார் செய்தியாளர் அஜய். அவரிடம் பேசலாம். வணக்கம் அஜய். மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியிருக்க நிலையில அதையும் தாண்டி அங்கு பொதுமக்கள் குவிந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு ஏதேனும் அறிவுறுத்தல்கள் வழங்கப்படுதா? விவரங்கள் என்ன? வங்கக்கடலே உருவான டித்வா புயலின் காரணமாக மழையின் தாக்கம் என்பது சென்னையிலே இருந்து வந்தது. அந்த புயல் வலுவிழந்து காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக சென்னைக்கு மிக அருகே இருந்து வரக்கூடிய நிலையில அதன் தாக்கத்தின் காரணமாக கடலினுடைய அலை சீற்றம் என்பது மிக அதிகமாகவே இருந்து வருகிறது. சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரை, மெரினா கடற்கரை, இந்த கடற்கரைகளெல்லாம் அலையினுடைய சீற்றம் என்பது மிக அதிகமாக காணப்படுகிறது. இந்த அலை சீற்றம் அதிகமாக இருக்கும் என்ற ஒரு காரணத்தினாலே பொதுமக்களையும் சுற்றுலாவாசிகளையும் கடற்கரைக்கு செல்ல வேண்டாம் என மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியிருந்தது. ஆனால் அந்த அறிவிப்பை எல்லாம் சற்றும் பொருட்படுத்தாமல் ஏராளமானோர் தற்பொழுது இந்த கடலிலே இறங்கி குளித்தும் செல்ஃபி எடுத்தும் வருகிறார்கள். கடலினுடைய அலை சீற்றம் என்பது அந்த அலை சீற்றத்தினால் அருகில் இருக்கக்கூடிய அந்த கரை வரை அந்த தண்ணீர் வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனாலும் கூட சற்றும் பொருட்படுத்தாமல் பொதுமக்கள் இந்த கடல் அலைகளிலே குளித்தும் செல்ஃபி எடுத்தும் மகிழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். பட்டினப்பாக்கம் கடற்கரை ஓரங்களிலே சில காவல்துறையினர் குவிக்கப்பட்டிருந்தாலும் அவர்களை அப்புறப்படுத்தும் பணியிலே ஈடுபட்டு வருகிறார்கள். ஆனாலும் கூட அடுத்தடுத்த பகுதிகளில் அவர்கள் சொல்வதையெல்லாம் கேட்காமல் பொதுமக்கள் இந்த கடலில் இறங்கி குளிப்பது, செல்ஃபி எடுத்து மகிழ்வது போன்ற செயல்களிலே ஈடுபட்டு வருகிறார்கள். இந்த அலை சீற்றம் அதிகமாக இருக்கும் என்பது காரணத்தினாலே மீனவர்களும் கடலுக்கு செல்லவில்லை. கடலினுடைய ஆக்ரோஷம் மிக அதிகமாகவே காணப்பட்டு வருகிறது. இந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் என்பது சென்னைக்கு மிக அருகே இருப்பதன் காரணமாகத்தான் இந்த அலை சீற்றம் என்பது இருந்து வருகிறது. இந்த அலை சீற்றத்தின் காரணமாக கடலினுடைய அலை என்பது மிக ஆக்ரோஷமாகவே இருந்து வருகிறது. அந்த அலைகள் எல்லாமே கரை வரை சென்று வருவதை நம்மால் பார்க்க முடிகிறது. கரை ஓரங்களிலேயே கடலினுடைய தண்ணிகளும் இருந்து வருகிறது. இந்த கடல் அலைகளிலே பொதுமக்கள் தற்பொழுது குளித்தும் செல்ஃபி எடுத்தும் இருந்து கொண்டிருக்கிறார்கள். காவல்துறையினர் ஆங்காங்கே குவிக்கப்பட்டு அவர்களை அப்புறப்படுத்தும் பணியிலே ஈடுபட்டு வந்தாலும் கூட அவர்கள் சொல்வதையெல்லாம் கேட்காமல் சில பொதுமக்களும் சுற்றுலாவாசிகளும் தொடர்ந்து இந்த கடல் அலைகளிலே வந்து குளிப்பதும் செல்ஃபி எடுப்பதும் இருந்து வருகிறார்கள்.